காரிய சித்தி ஆஞ்சநேயர் போட்டிருக்கல. என்ன காரிய சித்தினால் திட்டமிடல். இங்கிருந்து அங்கே போகணும்னா அதுக்கு சரியான திட்டம் இருக்கணும். தடங்கள் வரும், அந்த தடங்கல்களை எப்படி சமாளிக்கலான்னு கிளம்புறதுக்கு முன்னாடியே யோசித்தல், இதெல்லாம் இருந்தால் நமக்கு நன்னத்தானே இருக்கும். அதனால தான் மனதாலேயே லங்கை அடைந்து விட்டார்னு ஸ்லோகம் முடியுது. மனசமாதாய மகானுபாவா ஜகாமலங்காம் மனசா மனஸ்வி. லங்கையே மனதாலேயே அடைந்தார். சதஸ்ய கிரிவர்யஸ்ய தலே நாகவராயுதே. ஆகாசத்தில் தாவி கொண்டிருக்கிறார். ரொம்ப நீளமான திருமேனி, கையை அப்படி இப்படி அசைக்கச்சே பக்கத்தில் மேகக்கூட்டங்கள்லாம் வந்து அடிபட்டு போகிறது. காலை உதைச்சா அதுலேருந்து ஏற்பட்ட பெரிய சூறாவளி காற்று கீழே இருக்கிற சமுத்திரத்தினுடைய அலை எல்லாத்தையும் கிளப்பி விட்டு அது இங்கேருந்து அவ்வளோ தூரம் இவர் தாவினாராம். தாவின வேகத்தில் அந்த மலைக்கு மேலே இருந்த மரங்கள்லாம் பெயர்ந்து கொண்டு அவரோட ஒரு 10 மைல் தூரத்துக்கு வந்துட்டு கீழே விழுந்தோம். விமானம்